தெரியுது. ஆயில் பாம்ல வந்து இப்ப நானும் இந்தோனேஷியன், மலேசியால நெறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறேன். ஒரு வருஷத்துல இவ்வளோ குரோத்துங்கிறது அங்கேயே பார்க்கல. ஓ! சரி, ஆனா சரி. மலைமறைவு பிரதேசமான இந்த இங்க கரூர் இருக்கு. மாவட்டத்துல 1 இயர்ல அவ்வளோ வளர்ச்சி நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த சயின்ஸ கரெக்ட்டா நம்ம அப்ளை பண்ணும்போது, செடி பண்ண வேண்டிய வேலைய பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஒரு சரியான உதாரணமா இருக்குது. வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். கரெக்ட்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃபார்ம்ல நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த ஆயில் பாம் ட்ரீஸ்லாம் கொஞ்சம் சின்னதா இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது. சார் தான் ஃபார்மோட ஓனர் மிஸ்டர் துரைராஜ். ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் டைம் பேசின நெறைய சஜஷன்ஸ ஆன் த கிரவுண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த பிளான்ட்டோடைய 1 இயர் குரோத் பார்க்கும்போது, செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்ட்டா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. அதனால சார்ட்ட வந்து அப்படி என்ன பண்ணார்? ஒரு 1 இயர்ல ஏன்னா நம்ம ஆயில் பாம் ஆமா, பார்க்கறது ஆமா, ஆமா. இந்தோனேஷியா, மலேசியாலலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அங்க வந்து நெறைய தண்ணி இருந்தா தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது வந்து மழை மறைவு பிரதேசம். மலை தண்ணி மறைவு இல்லாத பிரதேசம். இடம். தண்ணி இல்லாத இடத்துல 1 இயர்ல இவ்வளோ குரோத்துங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்ப கண்டிப்பா நீங்க வந்து பண்ண வேண்டிய எல்லாமே கரெக்ட்டா பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அதனால அத பத்தி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். சரிங்க சார். சார் இப்ப நாங்க வந்து இப்ப இதில என்ன சிறப்பா பண்ணியிருக்கோம்னா, இது வந்து இந்த ரவுண்டு கட்டி பிசி இல்ல. இது சாதா சப்சர்ஃபேஸ் ஸ்ட்ரிப் ம். தான் போட்டிருக்கிறேன். அந்த கேனப்பி மேனேஜ்மென்ட் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த டீப் போட்டிருக்கிறேனுங்க. ம். டீப்பு போட்டு அத வந்து மண்ணுக்குள்ள போட்டு மறைச்சு வச்சு, ஃபார்மகெயினுடைய அந்த ஆட்டோமேஷன் மூலமா நாங்க எவ்ரிடே தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ம். இந்த தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் 1 வருஷத்துல இவ்வளவு கிராப் வந்து பெருசா வந்திருக்கிறதுக்கு ம். காரணம் அது. ம். அந்த சப்சர்ஃபேஸ் போடுறதுனால என்னன்னாக்கா, களை முளைக்கிறது வந்து குறைவா இருக்கும். தண்ணி நெறையா வேஸ்ட் ஆகி, லீச் ஆகி உரம் போயிடுறதுக்கு உரம் போய் வேஸ்ட்டா போறது குறையும். அடுத்தது இந்த ஆவியாவறது குறைவா இருக்கும். ம். ஆ களை ஆவியாவறதும் குறைவா இருக்கும். அதுக்கு தேவையான தண்ணி அன்னன்னைக்கு குடுத்துர்றோம். ம். அதனால அது சிறப்பா வளர்ந்துருக்கு ம். சார். இது இதுதான் என்னுடைய தினம் உணவு. தினமும் ஒவ்வொரு நாளும் அதுக்கு உணவு. உணவு. ஓகே. அதுதான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப திருப்தியான விஷயம் என்னன்னா, சரிங்க. பேசின எல்லா சஜஷனும் நான் வந்து இது இப்படி பண்ணா தான் நடக்கும், இல்லன்னா எல்லாம் வீணா போயிடும்லாம் நான் சொல்லல. பேசிக் சஜஷன்ஸ தான் பண்ணேன். ஒரு ஒரு ஃபார்முக்கும் போகும்போது நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில சஜஷன் சொல்லத்தான் சொல்லுவோம். செய்வோம். நம்மளோட அனுபவத்த பேஸ் பண்ணி. பெரும்பாலும் நான் 2வது முறையா அந்த ஃபார்முக்கு போகும்போது சஜஷன்ஸ் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஆனா உங்க ஃபார்முக்கு வரும்போது எனக்கு இருக்கிற பெரிய திருப்தி என்னன்னா, சஜஷன்ஸ நீங்க திருப்பி ஆராய்ச்சி பண்ணிட்டு ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்க. அது ஆயில் ஃபார்ம்லயும் பண்ணியிருக்கிறீங்க, இங்கேயும் இதுக்கு பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு அதான் நான் சொன்னது மாரி இந்த வீடு மேட்டு வந்து நம்ம யூனியன் ஆஃபீஸில தாங்க சொல்லிருந்தேன். அவங்க குடுத்தாங்க. அத இடையில இந்த வீடு மேட் போட்டோம்னாக்க களை தான் வந்து பிரச்சனையே வந்து ம். வேளாண்மையில பெரிய எதிரியே வந்து களை கலை. தான். இந்த களைய கண்ட்ரோல் பண்ணிட்டாலே வேளாண்மையில வெற்றி அடைஞ்சுட்டோன்னு அர்த்தம். ம். இப்ப இதில என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வீடு மேட் போட்டிருக்கோம். அந்த பெட்ல வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டோம். கரெக்ட். மொதவே அந்த டபுள் லைன் போட்டிருக்கிறோம். ம். அந்த லேட்டரல் வந்து டபுள் லைன் 2 பக்கமும் போட்டிருக்கிறோம். ம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நெறைய ஈல்டு வந்துச்சு. ம். ரொம்ப ஈல்டு நெறையா வந்துச்சு இந்த தடவ. ம். இந்த நட்ட பிற்பாடு இந்த வருஷம் தான் கொஞ்சம் நல்ல ஈல்டு வந்துச்சு. ஓகே. நல்ல பழம் அடுத்தது அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஃபெர்டிகேஷன் பெருசா அதில குடுக்குறதில்ல. ம். பட் டேஸ்ட் இந்த வருஷம் நல்ல டேஸ்ட். ஓகே. இந்த பழத்தோட டேஸ்ட்டு. இப்ப இந்த வீடு மேட்டு அந்த டபுள் லேட்ரலு சர்ஃபேஸ் அது மல்ச்சிங் ஷீட்டு இதெல்லாம் நீங்க போன தடவ சொல்லிட்டு போனீங்க. அத இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஈல்டு இருக்கு. ஓகே. அதில ஒண்ணும் மாற்றம்னு சொல்ல முடியாது. ஓகே. இதெல்லாம் இருக்கிற காலங்கள்ல இப்படி தான் போயாகணும். கரெக்ட். லேபர் கரெக்ட். கிடையாது. ஆமா. இதெல்லாம் பிரச்சனையே லேபர் கிடைச்சாலுமே லேபருடைய காஸ்ட் ஜாஸ்தி. ஆமா. ஸோ இருக்கிறதுலே பிரச்சனை விவசாயத்தில வந்து வீடு. வீடு வர்றத கண்ட்ரோல் பண்ணதுக்கு லேபர் பிரச்சனை. விவசாயத்தில வீட கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே, நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ம். ஃபர்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்னன்னா, வீடு இந்த ஹெர்பிசைட்ன்னு சொல்றோமே, அதுக்கு இந்த ஆமா. களைக்கொல்லிகள் களைக்கொல்லி. அடிச்சீங்கன்னா, களைக்கொல்லினால தான் கேன்சர் நெறையா வருதுங்கிறாங்க. இப்ப களைக்கொல்லிய வந்து தவிர்க்கணுங்கிறது நம்முடைய முக்கியமான அங்கம். அது முடிந்தவரை வேதியியல் பொருட்கள தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது. அந்த வேதியியல் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னா, இது இயற்கையா இதுக்கு வந்து களைய வைக்கிறதுக்காக வீடு மேட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த இது அதுக்கடுத்தது அந்த இடத்துல களை முளையக்கூடாதுன்னா, இந்த மல்ச்சிங் ஷீட் போட்டிருக்கிறேன். ம். ஆக்சுவலா இதுல என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து நெறைய வீடியோஸ்ல நெறைய டிப்ஸ் குடுத்துருப்பேன். எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சார் பண்ணியிருக்கிறாரு. ஒண்ணு வந்து ரெய்ஸ்ட் பெட்ட பத்தி நான் பேசுவேன். ஸோ ரெய்ஸ்ட் பெட் போடும்போது அங்க இருக்கக்கூடிய வேர் மண்டலம் வந்து நல்லா மண்ணுல ஃப்ரீயா அந்த வேர்கள் மூவ் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி கிடைக்கும். மண் இறுகாம இருக்கும். ம். நீங்க குடுக்கக்கூடிய உரங்கள் வேருக்கு நேரடியா போய் சேரும். அப்புறம் அந்த டபுள் இன்லைன பத்தி சொல்லுவேன். அதாவது டபுள் இன்லைன் நீங்க போடும்போது குறைவான நேரத்துல தண்ணியும் உரத்தையும் நெறையா குடுக்குறோம். போயிரும். லீச்சிங் இருக்காது. ஒரே லேட்டர்ல குடுக்கறது 2 லேட்டர்ல குடுக்கும்போது அந்த டைம் கம்மி. கட்டு முழுக்க கிடைக்கும் ஆமா. தண்ணி.
ஸோ அந்த பெட் ஃபுல்லுக்குமே தண்ணி கிடச்சிரும். ஸோ அது வந்து 2வது இந்த டபுள் இன்லைனோட பெனிஃபிட். 3வது மல்ச் ஷீட் போடும்போது எவாப்பரேஷன் கம்மியாகும். ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, லீவ்ஸோடைய அடிப்பகுதிக்கும் நெருப்புல அந்த ஒளிச்சேர்க்கைக்கான ஒளிச்சேர்க்கைக்கு பாசிபிலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். 4வது வந்து வீடு வராமல் இருக்கும். அதாவது கலை மல்ச் ஷீட் வந்து களைக்கான ஒரு தீர்வு கிடையாது. பிரைமரியாக வந்து அது அந்த மண்ணுடைய தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கு வேண்டி தான் பண்ணுறோம் பிரைமரி யூஸு. வீட் மேட்டை பொறுத்த வரைக்கும் களை வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஆயில் பாம் லாஸ்ட் இயர் நம்ம பேசும்போது அந்த கேனப்பி சைஸுக்கு ஒரு சப்சர்ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதையும் பண்ணிட்டீங்க. பண்ணியாச்சு. ஸோ பேசிக்லி இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பெட் ஃபார்மேஷன் போட்டு டபுள் இன்லைன் மல்ச் ஷீட் வித் வீட் மேட் இது வந்து கொடுக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸையும் கொடுத்துருது. அதனால தான் நீங்கள் வந்து இந்த விஷயம் நல்ல பெஸ்ட் ஈல்ட் அப்படி நீங்கள் சொன்னதுக்கான காரணமும் அதுதான். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் குரோட்ரானுடைய ரோல் வந்து இந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் குரோட்ரானோட ரோல் கரெக்டாக இருக்க முடியும். கரெக்டான ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டான உரங்களை கொண்டு போய் சேர்க்கறது, இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டாக பண்ணிவிட்டு குரோட்ரான் அதோட வேலையும் சேர்ந்து செய்யும்போது வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது நம்ம கொய்யாவை பார்த்தாலும் தெரியுது, ஆயில் பாம் பார்த்தாலும் தெரியுது. ஆயில் பாம் வந்து இப்போ நானும் இந்தோனேஷியன் மலேசியாவில் நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறேன். ஒரு வருஷத்தில் இவ்வளோ க்ரோத்துங்கிறது அங்கேயே பார்க்கல. ஓ சரி ஆனால் மலைமறைவு பிரதேசமான இந்த கரூர் மாவட்டத்தில் 1 இயரில் அவ்வளோ வளர்ச்சி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சயின்ஸை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது செடி பண்ண வேண்டிய வேலையை பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஒரு சரியான உதாரணமாக இருக்குது. இந்த ஃபார்ம் விசிட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலை கொடுத்துருக்குது. ப்ராப்பரான ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பண்ணி குரோட்ரான் மாதிரியான டெக்னாலஜி இன்டர்வென்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டான மாய்ஸ்சர் கரெக்டான உரங்களை கொடுக்கும்போது அந்த காம்பினேஷன் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் குரோட்ரான் இது ரெண்டோட காம்பினேஷன் எந்த மாதிரியான ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்ம் ஒரு சிறந்த உதாரணம். அதனால் நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, இப்போலேருந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு வருஷமும் திருப்பி இங்கே வந்து எந்த அளவுக்கு அந்த growth இம்ப்ரூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத திருப்பி ஷூட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன்.